மத்திய அரசு காவிரி நதிநீர் பிரச்சனையில் மட்டும் இல்லை, தமிழர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அமைதி காத்து தான் இருந்திருக்குது. இப்போ உதாரணமாக ஆந்திரா காட்டுக்குள்ளே 20 பேரை மரக்கட்டையை வெட்ட போனாங்கன்னு சுட்டு போட்ட போது தமிழர்கள் அவ்வளவு கொதிநிலையில் கொந்தளித்து போராடி கொண்டிருக்கும்போது நாட்டின் பிரதமர் ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கல. ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு தேசிய கட்சி அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு சிறு வருத்தம் தெரிவிக்கல. அதே நேரம் கோதாவரியில் புனித நீராட போன மக்கள் நெரிசலில் சிக்கி இறந்து போகிறாங்க. அது விபத்து. அந்த விபத்துக்கு உடனடியாக வருத்தம் தெரிவிக்கிறார் பிரதமர். அதே போல் கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிக்கும் போது இறந்து போகிறாங்க 100 பேர் அந்த விபத்தில் சிக்கி. அதுக்கு தனி விமானத்தில் வருத்தம் தெரிவிக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் எங்கள் துயரங்கள்லையும் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். அப்போ இது தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், எங்கள் மீனவர்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? எத்தனை படகுகளை சிங்கள அரசு பறித்து வச்சிருக்குது. அந்த நீதிமன்றமும் சொல்லுது, அங்கே அந்த அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சரும் சொல்கிறாரு, படகுகளை திருப்பி தர முடியாதுன்னு. உன் சொந்த நாட்டு மக்களினுடைய படகை திருப்பி தர முடியாத நீங்கள் அந்த நாட்டுக்கு போர்க்கப்பலை பல ஆயிரம் கோடிக்கு எதுக்கு பரிசு கொடுக்குறீங்க? அப்போ இது எப்படி இந்த தமிழின மக்களின் உணர்வுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். காவிரி நதி நீரா, முல்லை பெரியாரா, மீத்தேன் எரிகாற்றா, கையில் எரிவாயு பதிக்கிறதா, கச்சத்தீவு மீட்பா, எதாக இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றம் தான் போகணும்னா பாராளுமன்றத்திற்கு 96 லட்சம் கோடி செலவு பண்ணி இதுக்கு தேர்தல் எதுக்கு பாராளுமன்ற நாட்டை ஆள்வது நீதிபதியா பிரதமரா? யார் எங்களுக்கு யார்? இப்போ காவிரி நதிநீர் கூட நீதிமன்றம் ஒரு மனிதாயுமான அடிப்படையிலேயாவது உதவுங்கன்னு தான் சொல்லுது. பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொல்லுது. அதை கூட ஒரு பிரதமர் இதை பேசலை. பேசி அதை கூப்பிட்டு இரு மாநில முதல்வரையோ அல்லது தலைவர்களையோ கூப்பிட்டு பேசி ஒரு சுமூகமான முறையில் ஒரு தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுகிற கட்சி, 2 மாநில மக்களும் நீங்கள் உரிய அளவுக்கு நதிநீரை பிரித்து கொள்ளுங்கன்னு பேசி அதை முடிவு கொண்டு வர முடியல. அப்போ இதில் மொத்தமாகவே நமக்கு என்ன தோணுது? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடுது. ஆறு ஓடாதா? நீர் ஓடாதா? ஒரே வரி ஆயிரும், ஒரே கல்வி ஆயிரும், ஒரே நதி ஆகாதா? அப்போ இதில் எது ஒன்றுலையும் எனக்காக நின்றதில்லை. அப்போ இது போய் இனிமேல் நிற்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறதும் அர்த்தமற்றது. உள்ளாட்சி தேர்தலில் அது போட்டி போடுவோம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அறிவிச்சொன்னு போடுவோம். தனிச்சாம் போடணும், நல்ல நிர்வாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஊழல் லஞ்சமற்ற ஒரு தேசத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். யாரோட சேர்ந்து கொண்டு வரலான்னு சொல்லுங்கள், அவங்களோட சேர்ந்து செய்கிறோம்.